Lloyd Direct Cool Refrigerator. இப்போ ஐஸ் ரெடி, அதுவும் 29 மினிட்ஸ்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் ஃபைனலா சொல்றேன். திவ்யா என்கிட்ட டியூஷன் படிப்பா. அவ +2 முடிச்சிட்டு மேல் படிப்புக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதுவா. ஹையர் எஜுகேஷனுக்கும் போவா. படிப்புக்கு எவ்வளவு செலவாகுமோ அது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அவளை ஏதாவது தொந்தரவு பண்ணலாம் நினைச்சீங்க, என் புருஷன் கிட்ட சொல்லி உங்களை அடிச்சு சட்டை இல்லாம ரோட்ல இழுத்துட்டு போக வச்சிருவேன். இழுத்துட்டு போறது மட்டும் இல்லங்க, ஏதாவது ஒரு கேஸ் போட்டு திவ்யா படிச்சு முடிக்கிற வரைக்கும் வெளிய வரவிடாம பண்ணிருவேன். ஜாக்கிரதை. திவ்யா வா போலாம். ஏங்க, அவர் தான் குடிச்சிட்டு திங்கறதுக்கு ஆம்லெட் கேக்குறாருன்னா நீங்களும் போட்டு கொடுக்கறீங்க. முதல்ல அத நிறுத்துங்க. அதையும் மீறி கேட்டா கரண்டி இருக்குல்ல, அதுலயே 4 சாத்து சாத்துங்க. அப்பதான் கொஞ்சமாவது போதை தெளிஞ்சு புத்தி வரும். வா திவ்யா. அடுத்ததெல்லாம் இறங்கிடுச்சு. தூள் கிளப்பிட்டீங்கக்கா. சரி போடா. வா திவ்யா. சார், இந்த சிவனடி கேஸ் ஒரு முடிவுக்கு வந்துருன்னு பார்த்தா இப்படி சுத்தல்ல விட்டுட்டு இருக்கேன் சார். வீடே சுபாஷ், இப்போ அவனுக்கு தூண்டில் போட்டிருக்கோம். மீன் சிக்குதான்னு பார்ப்போம். சிக்கும் சிக்கும். ஒரு நிமிஷம் சுபாஷ். சார். ஹலோ சார், நான் சிவனண்டி பேசுகிறேன். உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி போலீஸ்கார்ட்ட சொல்லியிருந்தேன். அதான் சார் அவரோட ஃபோன் எனக்கு கொடுத்தாருங்க. சொல்லு சிவனாண்டி, என்ன விஷயம்? சார், ஒரு 10 நிமிஷம் ஜெயிலுக்கு வந்துட்டு போக முடியுமா சார்? ஏன், உனக்கு ஏதாவது மெடிக்கல் சப்போர்ட் தேவைப்படுதா? இந்த உயிர் சீக்கிரமாக போக போகுது சார். இதுக்கப்புறம் நான் மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டு என்ன சார் பண்ண போகிறேன்? சரி, அப்போ உன் ஃபேமிலிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? சார், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் உங்களை கேட்கவே மாட்டேன் சார். ஆனால் மனசில் ஈரம் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள். கண்டிப்பாக என் ஃபேமிலிக்கு நீங்கள் உதவியாக இருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். சொல்லு, விஷயத்த சொல்லு சிவனண்டி. சாகிறதுக்கு முன்னாடி புண்ணியம் பண்ணிட்டு போன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல சார், அது என் மனசை ரொம்பவும் பாதிச்சிச்சு சார். எனக்கு இருக்கிற ஒரே வாரிசு என்னோட பையன்தான் சார். நீங்கள் சொன்ன மாதிரி சாகிறதுக்குள்ள ஒரே ஒரு புண்ணியமாவது என் பையனுக்கு சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் சார். தப்பா எடுத்துக்காம ஜெயிலுக்கு வரீங்களா சார்? சார், நான் பண்ண கொலைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதையும் நான் சொல்றேன். இனியா மேடத்தை கடத்தினதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதையும் நான் சொல்றேன் சார். ஐயோ, அந்த சிவனாண்டி அவனுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கிற உண்மையை சொல்றேன்னு சொல்றான். உடனே ஜெயிலுக்கு வர சொல்றான். சூப்பர் சார். வெயிட் பண்ணு. சொல்லு சிவனாண்டி. நிச்சயமா நான் உன்னை ஜெயிலுக்கு வந்து பார்க்குறேன். ஆனா உனக்கு பின்னாடி யார் இருக்காங்கிற மேட்ரு இப்பயே என்கிட்ட ஃபோன்ல சொல்லு. ஏன்னா அவங்க எந்த நிமிஷமும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சார், நான் கொஞ்சம் விவரமா சொல்லணும். சத்தியத்தை சொல்லும்போது உங்க முகத்தை பார்த்து சொன்னா என் மனசுக்கும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும் சார். நீங்க நேர்ல வந்தாதான் சார் சரியா இருக்கும். தவறா எடுத்துக்காம கொஞ்சம் வரீங்களா? சரி, நீ போனவே, நான் நேர்லயே வரோம். சரிங்க சார், தேங்க்யூ. இந்தாங்க, சாகிறதுக்கு முன்னாடி ஒரு புண்ணியம் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. சரி, பார்த்து நடத்துங்க சார். சூப்பர்யா, கடவுள் இருக்கான் சுபாஷ். போலாம், வண்டி வண்டி. ஐயோ ஐயோ, நீ மட்டும் பாத்திருந்தனா பயங்கரமா சிரிச்சிருப்ப. நீ அவ்வளவு காமெடியா இருந்தது. ஒருத்தி இங்க ஷாக் அடிச்சு செத்து பொழைச்சிருக்க. ஏதாவது கண்டுக்கிறாங்களா பாரு அண்ணி. மருமக கிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுறது. உன்னை இந்த சாக்கு வச்சுதான் வேலை வாங்கணும். வீட்டுக்கு திரும்பி வந்தவளை விரட்டினால, இப்ப நீயே எனக்கு வேலை செய்யற மாதிரி பண்ற. இரு. அம்மா, எனக்கு கையை தூக்க முடியலையே. உள்ளுக்குள்ள ஏதோ ஜவ்வு ஜவ்வு இருக்குதே. வலிக்குதே. அண்ணி, சீக்கிரம் வாங்க. யாராவது இருக்கீங்களா? என்ன யாருமே கண்டுக்க மாட்டீங்களே. கடவுள் எத்தனை நாளைக்கு என்ன இப்படியே படுக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு தெரியலையே. அம்மா, முடியலையே. நல்லா தான் இருந்து இப்படி படுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. யாராவது வாங்கல. அண்ணி, அண்ணி சீக்கிரம் வாங்க அண்ணி. என்ன அண்ணி, என்னால முடியல அண்ணி. ஒருத்தர் இப்படி கையை கூட தூக்க முடியாம படுத்து கிடக்குறனே. யாராவது கண்டுக்க
கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாங்க நீ. தண்ணியா? இவள ஐயோ, இவளுக்கெல்லாம் வேலை செய்யணும்னு என் தலை எழுத்து. ஏற்கனவே அவ பண்ண பாவத்துக்கு தான் இப்படி ஷாக் அடிச்சு கை கால் இழுத்து கிடக்குறா. ஐயோ, இன்னும் என்னெல்லாம் வேலை வாங்க போறாளோ. தண்ணி வேணுமா? தண்ணி. ஐயோ அண்ணி, சீக்கிரம் கொண்டு வாங்க அண்ணி தண்ணிய. இந்த குடி தண்ணிய. என்ன அண்ணி இப்படி வேண்டாம் வெறுப்பா குடுக்குறீங்க? நீங்களே வாயில ஊத்தி விடுங்களேன், கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. அது சரி, யாராவது சாக கடந்தா பால் ஊத்துவாங்க, நான் வேணா தண்ணிக்கு பதிலா பால் ஊத்துவா? சும்மா தமாஷு. சரி குடி, வாயத்தர. நல்ல வாயத்தர. இன்னும் கொஞ்சம். குடி 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 குடி. என்ன அமுதா, சட்டது குடி. என்ன மூச்சு முட்டுது? மூச்சு முட்டு. இங்கே வச்சுட்டு போறேன், வேணா குடி, எனக்கு வேலை இருக்கு நிறைய. அண்ணி அண்ணி அண்ணி, இப்ப என்ன வேணும்? உங்களுக்கும் யாழினிக்கு உதவியா இருக்கணும் தான் யாழினி சொன்னதும் நான் இங்க தங்குனேன். ஆனா இப்ப பாருங்க, நீங்க எனக்கு உதவி செய்யற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன வேணும்? முடிவு பண்ணா கடவுள் ஒண்ணு முடிவு பண்றாரு. அண்ணி என்ன வேணும்னு சொல்லு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சிரமம் பார்க்காம ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் போட்டு கொடுங்க. அம்மா, ஆரஞ்சு ஜூஸ் தானே? ஆரஞ்சு கொண்டு வரேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு கொண்டு வரேன். இருக்கிற வேலை பத்தாதுன்னு இது வேற. ஐயோ, 4 நாளைக்கு நான் ஒண்ணு இல்லைன்னு ஆக்க போறான். இன்னும் என்னென்ன வேலை வாங்க போறாளோ தெரியலையே. ஐயோ பாத்து மெதுவா ஒண்ணு இல்ல, விடு. அக்கா, உனக்கு தான் எடுத்து வந்திருக்கேன். இனியா வா வா. இனியா வா 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 வா. என்ன இது? ஐயோ, இவதுக்கு இங்க வந்தா வீட்டை விட்டு போனாலும் இந்த வீட்டை விட மாட்டேங்கிறாளே. என்ன அத்தை இவ்ளோ காய் கட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, இந்த வீட்ல என்னைக்கு ஒரு சமையலோட முடிஞ்சிருக்கு சொல்லு. தோ உங்க மாமாவுக்கு தனியா 2 காய் பண்ணணும், எங்களுக்கு தோ இத தனியா பண்ணணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சமைச்சு என் ஆயுசெல்லாம் முடிஞ்சிரும் போல இருக்கு. ஐயோ, ஏன் அத்தை? அமுதா சித்தி என்ன பண்றாங்க? அவங்க கையில இதெல்லாம் கொடுத்து கட் பண்ண சொல்ல வேண்டியதானே? யாரு அவளா? அவளாலே எந்திரிச்சு தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு திராணி இல்லாம என்ன எடுத்து குடுக்க சொல்றா. தோ இப்பதான் குடுத்துட்டு வந்தேன். ஏன், என்னாச்சு? அந்த கூத்த இப்ப ஏன் கேக்குற? நேத்து ராத்திரி என்ன நடந்தது தெரியுமா? அவ ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து தண்ணி எடுக்க போயிருக்கா. ஃப்ரிட்ஜ்ல ஷாக் அடிச்சிருச்சு, கை காலெல்லாம் இழுத்துக்குச்சு. இப்போ படுத்த படுக்கையா இருக்கா. என்ன ஒன்னொன்னா இப்ப அவளுக்கு நான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன், அதான் பிரச்சனை. ஃப்ரிட்ஜ் ஷாக் அடிச்சு கை கால் இழுத்துக்குச்சா? ஆமா இனியா, நல்ல வேலை. சித்தி ஃப்ரிட்ஜ திறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். ஏன் நல்ல நேரம், அப்போ கரண்ட் இல்ல. ஆனா சித்தி தான் பாவம், அவங்க தண்ணி எடுக்க ஃப்ரிட்ஜ திறந்தப்போ கரண்ட் வந்து ஷாக் அடிச்சிருச்சு. ஷாக் அடிச்சா கை கால் இல்லாம அழுத்துக்கும்? அப்படியா? கை கால்ல ஒண்ணு இழுக்காது, எனக்கு தெரியலையே. அப்படி சொல்லிதான் அவ படுத்து கிடக்குறா. இதுல 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எதையாவது கேட்டு என்ன அலைய விட்டுட்டே இருக்கா. இப்ப என்னடானா ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணி குடுக்கணுமா. ஐயோ அம்மா வலிக்குதே, ஐயோ அம்மா வலிக்குதே, நல்ல முடியலையே, ஐயோ கையெல்லாம் கொடையுதே அம்மா. கத்ரா பாரு. ஐயோ, சித்தி என்ன கேட்டாங்கன்னு சொன்னீங்க? தோ ஆரஞ்சு ஜூஸ் கேட்டா. ஆரஞ்சு ஜூஸ் தானே, கொடுத்துருவோம். நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். அச்சோ, இவ ஜூஸ் போட போறாளா?
அத்தை, ஆ அமுதா சித்திக்கு என் கையாலேயே ஸ்பெஷல் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். யாழினி வா, போய் கொடுக்கலாம் வா. நானுமா? வா. போ. அத்தை, ஆ நீங்களும் வாங்க. நானும் அட வரணுமா? வாங்க அத்தை, வாங்க. வாங்க. சித்தி, ஆரஞ்சு ஜூஸ் கேட்டிருந்தீங்களாமே. இது நானே உங்களுக்காக போட்ட ஸ்பெஷல் ஜூஸ். போட வேண்டியது எல்லாமே கொஞ்சம் தூக்கலாவே போட்டிருக்கேன். இந்தாங்க, குடிங்க. அமுதா குடிமா. நான் அண்ணி கிட்ட தானே கேட்டேன், நீ எதுக்கு போட்டுட்டு வந்த? என்ன சித்தி நீங்க, அத்தையே எவ்வளவு வேலை தான் பாப்பாங்க. அதான் நானே போட்டு கொண்டு வந்தேன். எனக்கும் என் கையால உங்களுக்கு இப்படி ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்தாங்க, குடிங்க. குடி. என்ன சித்தி அப்படி பாக்குறீங்க? வழக்கமா நீங்க யாழ்னிக்கு போட்டு கொடுப்பீங்கல்ல, அந்த ஸ்டைல்ல போட்ட ஜூஸ் இல்ல இது. இது வேற ஸ்டைல்ல போட்ட ஜூஸ். குடிங்க சித்தி, குடிங்க. என்ன அமுதா, குடி. நீ தானே கேட்ட. ஓ, என் மருமக உனக்கு ஆசையா போட்டு கொடுத்திருக்கா. என் மருமக கையால ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன இல்லைனியா? குடி குடி, நல்ல குடி. இல்ல இல்ல நீ, அது வந்து என்னாச்சு? குடி முதல்ல. வாங்கி குடிங்க சித்தி. இனியா ஜூஸ் போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட். வாங்கி குடிங்க. இல்லையா நீ, பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். சித்தி, இப்ப குடிக்க போறீங்களா இல்லையா? இல்ல இனியா, எனக்கு வேண்டாம், ஜூஸே வேண்டாம். என்ன என்ன சித்தி அமுதா நீங்க இது? ஆசையா கேட்டுட்டு இப்ப வேணாம்னு சொல்றது பாருங்களேன். குடிங்க சித்தி. பரவாயில்ல என்ன இனியா, அமுதா, எனக்கு வேண்டாம். குடிமா. வாங்கி இல்ல குடி. எனக்கு வேணாம். குடிங்க சித்தி. ஐயோ, எனக்கு மறந்தே போச்சு. அதான் கை காலெல்லாம் ஷாக் அடிச்சு இழுத்து கிடக்குல்ல, அதனாலதான். பரவாயில்ல, நீயே அவளுக்கு குடு. நானே குடுக்கறேன். குடி. இந்தாங்க. இல்ல நீ, இனிமே பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. ஜூஸ் இல்ல, குடிங்க. வேண்டாம். குடி, குடி. இல்ல குடிங்க வேண்டாம். சித்தி, குடிங்க. அப்படிதான். இன்னும் கொஞ்சம் குடிங்க. குடிங்க எனக்கு சித்தி. வேண்டாம். இல்ல இல்ல, குடிங்க, குடிங்க. எனக்கு வேண்டாம். நல்லா குடிங்க. குடிங்க சித்தி. குடி குடி, கொஞ்சம் குடி. என்ன சித்தி நீங்க, ஷாக் அடிச்சு கை கால்லாம் இழுத்துக்கிட்டு படுத்திருக்கீங்களேன்னு போட்டு கொண்டு வந்தா வேணாங்கறாங்க. குடிங்க சித்தி. இல்ல இல்ல, எனக்கு வேணாம். குடிங்க. இல்ல நீங்க குடிங்க. இல்ல இல்ல, குடிங்க. எனக்கு வேண்டாம். அது கொஞ்சம் குடிங்க குடி, சித்தி. குடிங்க நல்லா. ஐயோ, குடிங்க. குடிச்சிரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஐயோ, பல்லி, பல்லி. பல்லி. என்னது இது? ஐயோ, ஐயோ பல்லி. ஐயோ. அத்தை, சித்தி. பல்லி எப்படி வந்துச்சு? ஐயோ, ஐயோ, ஐயோ பல்லி. ஐயோ, பல்லி. சித்தி, 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 இருங்க சித்தி, சித்தி. பல்லிதான், பல்லிதான். உங்களுக்காக ஸ்பெஷலா இந்த இனியா போட்ட ஆரஞ்சு பல்லி ஜூஸ். அடி பாவி, இப்படி ஆள காலி பண்ண பிளான் பண்ற? இதுக்குதான் இழுத்து புடிச்சு ஊத்தி விட்டியா? சித்தி, வேணாம் வேணாம் வேணாம். இது உண்மையான பல்லி இல்ல, ரப்பர் பல்லி. நான் கூட உண்மையான பல்லி நினைச்சு பயந்துட்டேன். இது ரப்பர் பல்லி தான் சித்தி, பயப்படாதீங்க. நீங்க பாருங்க. ஏண்டி பாவி, ஏண்டி இப்படி பண்ண? அடி பாவி. ஐயோ, இவ்வளவு நேரம் கை கால் இழுக்குதுன்னு இங்க படுத்துக்கிட்டே என்ன வேலை வாங்கிட்டு இருந்த? இப்ப பாரு, இப்படி விழுந்தடிச்சிட்டு ஓடுற. இப்ப கை கால்லாம் நல்லா தானே இருக்கு. நடிப்பு. இப்ப புரியுதா அத்தை இவங்களோட நடிப்பு? ஐயோ, ரெண்டு அப்பாவிங்க மாட்டினாங்கன்னு அவங்க தலையில நல்ல மிளகா அரைக்க பாத்தீங்கல்ல, அதுக்காக தான் இது.
போங்க போய் ஒழுங்கா அங்க இருக்கிற காய்கறி எல்லாம் கட் பண்ணுங்க. இல்ல சாம்பார்ல உண்மையான பல்லிய போட்டு பொரிச்சிருவேன். போங்க. நீ சாப்பாட்டுல எனக்கு பல்லி போடுவியா? நான் உன் அக்காக்கு கலக்க வேண்டியதை கலந்துட்டு அப்புறம் வச்சுக்கிறேன்டி உன்னை. என்ன சித்தி என்ன யோசிக்கிறீங்க? போங்க. போறேன். போ. ஐயோ ஐயோ, என்ன அத்தை இதெல்லாம்? அவங்க சொன்னாங்கன்னு நீங்களும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. அவங்க நடிப்பை பத்தி இப்பவாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அக்கா நீதான் முக்கியமா புரிஞ்சுக்கணும். அது பாம்பு. டான்ஸ் ஆடுதுன்னு நினைச்சலாம் மயங்கிடாதீங்க. கொஞ்சம் அசந்தாலும் கொத்திடும். புரியுதா? இல்ல சித்தி பாவம். என்ன என்னத்த இவ? உனக்கெல்லாம் எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலக்கா. இத வேற கையில வச்சுக்கிட்டு தூக்கி போடு. கொஞ்ச நேரத்துல எனக்கு பயத்தை காட்டிட்டல. உண்மையான பயம்னா என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன்டி. ஏய் என்ன அதுக்குள்ள அவசரம்? டேய் காசி ஒரு நிமிஷம் இங்க வா. என்ன சார் ஆட்டம் சீரியஸா போய்கிட்டு இருக்கு, இடையில வந்து கூப்பிடுற? டேய் ரொம்ப முக்கியமான விஷயம்டா, எந்திரிச்சு வா. டேய் ஆடுங்க, ஏதாவது கல்லாட்ட ஆடுங்க போட்டுருவேன் போட்டு. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போயிட்டு வா. க்ளோஸ் பண்ணு. வா. என்ன சார்? காலைல ஒரு மேட்டர் சொன்னல, அது விஷயமா மாயா மேடம் உங்ககிட்ட வீடியோ காலில் பேசணும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். ஓ நம்ம சிவனாணி மேட்ரா சார்? கால் பண்ணுங்க சார், பேசிடலாம். சார் சொல்லுங்க. மேடம் நம்ம காசி பக்கத்துல தான் இருக்கா, பேசுங்க மேடம். மேடம் சொல்லுங்க மேடம். காசி, ஜெயிலர் சார் என்ன விஷயம்னு சொன்னாரா? அந்த கேன்சர் கைதி சிவனாண்டியை போட்டு தள்ளணும்னு சொன்னார் மேடம். அதானா மேடம்? அதேதான். பண்ணிடலாம்ல? அதெல்லாம் ஜுஜிபி மேட்டர் மேடம், ஈஸியா பண்ணிடலாம். உங்களை பத்தி ஜெயிலர் சார் நிறைய சொல்லிருக்காரு. அந்த நம்பிக்கையில தான் உங்ககிட்ட இந்த வேலையை தரேன். மேடம் நான் உள்ள வந்திருக்கதே மர்டர் கேஸ்ல தான். 1 2 இல்ல, வெளியவே 8 மர்டர் பண்ணியிருக்கேன். ஜெயிலுக்குள்ளே இது மாதிரி ஹாப்லி கேஸ்னா 3 பண்ணியிருக்கேன். நான் இருக்க ஜெயிலில் ஒரு மர்டர் நடந்தா அது நான் பண்ணதா தான் இருக்கும். ஆனா அது நான் தான் பண்ணேன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அவ்வளோ சீக்கிரட்டா நடக்கும் மேடம். சரி, இந்த விஷயம் உடனே நடக்கணும். காதும் காதும் வச்ச மாதிரி முடியணும். துணைக்கு வேற யாரையும் சேர்த்துக்காதீங்க. நீங்க சொல்ற அக்கௌண்ட்ல உடனே 2 லட்ச ரூபாய் போடுறேன். மேட்டர் முடிஞ்ச உடனே அடுத்து 3 லட்ச ரூபாய் போட்டுடுறேன். ஓகே? சரி மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மேடம். வா. இந்த மாயாவுக்கு எதிரா ஒரு துரும்பு அசைஞ்சாலும் அந்த துரும்பு இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவ இந்த மாயா. உன்னையா விட்டு வைப்பேன்? எப்படியும் கேன்சர்ல சாக போற, அதுக்கு முன்னாடியே நிம்மதியா நானே அனுப்பி வைக்கிறேன். சந்தோஷமா போ. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.